வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஜூன் மாத மளிகை ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக போடுறேன். இடையில 3 நாள் பேப்பர் கரெக்ஷன் போனதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஷாப்பிங் முடிச்சுட்டு லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளானும் இந்த வீடியோவோட நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. மெனு பிளான் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மெனு பிளான் வெஜ் ஷாப்பிங் அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதுமே மளிகை ஷாப்பிங் வீடியோ போடுறப்ப சொல்லுவேன், உங்களோட மளிகை சாமான் செலவை பாதியாக குறைக்கணுன்னா நான் ஒரு 10 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அது ஆல்ரெடி நானே ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2017 என்னுடைய மளிகை செலவு பார்த்திங்கன்னா 6,000 ரூபா வரும். ஆனால் 2022 3,500க்குள்ளே நான் கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன். அப்படியே பாதியாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய 10 டிப்ஸ் தான். அந்த 10 டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு 10 டிப்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நல்ல வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய 10 டிப்ஸை நானே மறந்துடுவேன். ஸோ ஒவ்வொரு டைம் நான் வந்து மளிகை சாமான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு இந்த டிப்ஸ் வீடியோ நான் போடுறதுக்கு காரணம், ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம மறந்து போன பாயிண்ட்ஸை திரும்பி ரீகால் பண்ணிக்கலாம். நானே ஒவ்வொரு டைமும் மளிகை சாமான் வாங்க போகிறப்பெல்லாம் அந்த மாதிரி அந்த வீடியோவை நான் பார்த்துருவேன். அதில் 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம மறந்து போனால் கூட சில விஷயங்கள் நம்மளுடைய நினைவுக்கு வரும். ஸோ இப்போ என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பில்லு அட்டாச் பண்ண சொல்லி, நான் வந்து அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். வந்து பார்ப்போம். இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் 5 கிலோ. ஸோ ஆல்ரெடி 2 கிலோ 3 கிலோ கிட்ட ஸ்டாக் இருக்குது. அது தனியாக வாங்கியாச்சு. அப்புறம் மிஸ்டர் கோல்டு 1 லிட்டர் பாக்கெட் 1. அப்புறம் ப்ரூ க்ரீன் லேபிள் அந்த ஒரு பாக்கெட்டு. ஸோ எண்ணெயெல்லாம் 1 லிட்டர் போதும். ஸோ அதுக்கான வீடியோ எப்படி 1 லிட்டர் எண்ணெயை ஒரு மாதம் முழுக்க கொண்டு வரேங்கிற வீடியோ இருக்குது. முடிஞ்சால் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வெல்லம் 1/2 கிலோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 1/4 கிலோ. பாசிப்பருப்புலாம் நாங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பாசிப்பருப்பு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதுனால 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீந்துடணும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே. அப்புறம் கடலைப்பருப்பு 1/4 கிலோ. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிலக்கடலை, வறுத்த கடலை ஒரு பாக்கெட்டு, அது வந்து 1/4 கிலோ பாக்கெட்டு. ரொம்ப ரேட் சீப்பாக இருந்துச்சு. அப்புறம் உளுந்து 1 கிலோ. ஸோ உளுந்து ஆல்ரெடி 1 கிலோ ஸ்டாக் இருக்குது. இப்போ ஒரு 1 கிலோ நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகா மைதா மாவு நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு, பரோட்டா செய்கிறதுக்கு வீட்டிலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாகா ரவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாஷ் சேமியான்னு வாங்கிட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து மாற்றி பாயாச சேமியாவை வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாப்போம், உப்புமா நல்லா வரல. நரசூஸ் வந்து ஒரு இடத்துல கிடச்சிருச்சு, அதுமாதிரி வாங்கணும். அதுக்கப்புறம் மிளகு தீர்ந்து போச்சு. மிளகு ஒரு பாக்கெட்டு. ட்ரை கிரேப்ஸ் 2 பாக்கெட்டு, 50 கிராம் பாக்கெட்டு 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பாக்கெட். இதுதான் ரொம்ப காஸ்ட்லி. இத்தனோண்டு ஏலக்காய் 40 ரூபா, அதோட ரேட்டே ஜாஸ்தி. அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஷாம்பு, கார்த்திகா ஷாம்பு பாக்கெட் ஒரு சொரம், அதில் 15 பாக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அப்பளக்கட்டு 1 மீடியம் சைஸு, மீனாட்சி பிராண்டு தான். அதுக்கப்புறம் டவ் சோப்பு ஒய்ஃபுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கியாச்சு. எனக்கு ஆல்ரெடி இருந்ததுனால தேவைப்படல. விக்கோ பல்பொடி ஒய்ஃபுக்கு வாங்குவோம். கோல்கேட் சால்ட்டு எங்களுக்கு. அதுக்கப்புறம் பான்ஸ் பவுடர் டப்பா. அதுக்கப்புறம் சல்ஃபெக்சல் டாப் லோடு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் நாங்கள் வாங்கின மளிகை சாமான் பொருட்கள். அது இல்லாமல் ரேஷனில் ஜீனி வாங்கியாச்சு, அதனால ஜீனி இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே மெட்ரோவில் தான் வாங்கினேன். குறிஞ்சி மெட்ரோவில் எனக்கு மொத்தமாக 2,879 ரூபா ஆச்சு. சில பொருட்களை வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் வைக்கலை, அது சில பர்சனல் ரீசன்னால். மொத்தமாக பாருங்கள், அதோட எம்ஆர்பி வந்து 3,321 ரூபா போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஆஃபர் போக 2,879 ரூபா, 441 ரூபா நான் வாங்கின பொருள் எம்ஆர்பிலேருந்து கம்மியாகிருக்கு. ஸோ ஒரு 400 ரூபா எனக்கு இங்கே வாங்கினதில் மிச்சமாகிருக்கு. ஸோ 2-3 டைம் வாங்கி பார்த்துட்டு, இது ஹோல்சேல் ரேட் இல்லை, ஹோல்சேல் ரேட்டோட கொஞ்சம் கூட தான். ஸோ இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் வாங்கியாச்சு. மெனு பிளான் வீடியோவுக்கு வருவோம். இந்த காய்கறி டிஸ்பிளே நான் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் உப்புமா சர்க்கரை தான், டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன்.
மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரசம் சாதம், வெண்டைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாதம். இது யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் செய்கிறப்ப இந்த மாதிரி தான் மெனு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இட்லி பொடியும் தான். இட்லி பொடி எப்போதுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி இல்லாத சமயம் டைம் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் புதினா சட்னியும் தான். தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தால் புதினா சட்னி செஞ்சு தாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவனுக்காக அன்றைக்கி செஞ்சாச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு தான் 1 கிலோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் இந்த ஊறுகாய் போட்டுக்கிட்டே இருப்போம். பருப்பு சாதம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்குல நல்லா காரமாக ஒரு கிரேவி பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் பூரிக்கும் சேர்த்தே மசால் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டக்குன்னு சாப்பிட்டு ஓடணுன்ட்டு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான். ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் டைமில் பூரி போடுறது கஷ்டம்தான், பட் ஆனால் டக்குன்னு போட்டாச்சு. ஏதோ சாப்பிட்டு போனால் சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடலங்காய் சாதமும் எக்கும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கிரேவி மாதிரி பண்ணி பொடலங்காய் சாதம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி, இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் மறுபடியும் உப்புமா செஞ்சுருந்தோம். வடை மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வடை வந்து காலையில் அந்த உப்புமாவோடு சாப்பிட்றது வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். மதியம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் கத்திரிக்காயும் சேர்த்துருந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் அதில் போட்டிருந்தோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி. எனக்கு இன்னும் இந்த வாரம் நான் காயே ரொம்ப சாப்பிடாத மாதிரி இருக்குது. பொடலங்காய் மட்டும்தான், உருளைக்கிழங்கு தான் டாமினண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீக் வந்து உருளைக்கிழங்கே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் காலையில் சாம்பார் வச்சாச்சு. பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன், நல்லா சூப்பரான பாவக்காவாக இருந்துச்சு. அதனால் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதமும் பாவக்காய் பொரியலும் தான். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்கள் வீட்டில் பாவக்காய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் எங்கள் கிட்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும், இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நைட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் தோசையும் சாம்பாரும் தான். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் 3 வேளையுமே சாம்பார் தான். கொஞ்சம் சாம்பாரை சுண்டை வச்சு இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சப்பாத்தி போட்டு எக்கு கறி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. யூடியூப்பை பார்த்து செஞ்சோம். ஏதோ ஓரளவுக்கு சுமாராக வந்துருந்துச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பருப்பு செய்வோம் இல்லையா, ஸோ அந்த பருப்பு, மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வதக்கல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தோசையும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாட்டர்டே. தக்காளி தொக்கோடு முடிச்சாச்சு. காய்கறியும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இனி தான் நாங்கள் போய் காய்கறி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்கான மெனு பிளான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.